நமஸ்தே எவ்ரி ஒன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரவீன் உத்ரா ஃபஸ்ட்டு லெசன் கபீர்தாஸோட கவி பரீட்சை பார்க்கலாங்களா. கவி பரீட்சைனா ஆத்தரோட இன்ட்ரடக்ஷன். நாம் ஸ்ரீ கபீர்தாஸ். நாம்னா நேம். ஜன் சன் 1399. ஜன்மனா பர்த், எப்போ அவர் பிறந்தாருன்னு. ஸ்வர்கவாஸ்னா இயற்கை எழுதிய நாள். சன் 1495. ஜன்ஸ்தான்னா பர்த் பிளேஸ், காஷியில் அவர் பிறந்துக்கிறாரு. ஜீவனினா அவரோட சுயசரிதை நம்ம பார்க்கலாங்களா. कबीर का जन्म काशी की एक विधवा ब्राह्मणी के गर्भ से हुआ था. அப்போ கபீரோடைய ஜென்மம் பார்த்தீங்கன்னா, பர்த் பார்த்தீங்கன்னா, காசியில் ஒரு விடோ பிராமினுக்கு மகனாக பிறந்துக்கிறார்ப்பா. लोग लज्जा के भय से उस स्त्री ने बच्चे को लहदारा नामक तालाब के समीप छोड़ दिया था. மக்களின் பயத்தின் காரணத்தினால அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா குழந்தைய லஹதரான்றது ஒரு குளத்தோட நேம், அந்த குளத்தின் அருகில் விட்டுடுறாங்க. जहाँ से नीरू और नीमा नामक दंपति ने उसे उठा ले गए और उसका पुत्रवत पालन पोषण किया. அங்கிருந்து நீரு அவர் நீமா ஒரு கப்புள்ஸ்பா. அந்த குழந்தையை எடுத்து தன்னுடைய குழந்தைய வளர்க்குறாங்க. போஷன் பார்த்தீங்கன்னா வளர்க்குறது. கபீர்தாஸ் படே லிக்கே நயி. கபீர்தாஸ்க்கு படிக்கும் எழுதும் தெரியாது. सत संगति में रहकर इन्होंने बहुत कुछ सीखा. इनकी वाणी को इनके शिष्यों ने लिपिबद्ध किया था. தன்னோட ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து அவர் நிறைய விஷயம் கற்றுக்கினாரு. அவருடைய போதனைகள்லாம் அவரோட சிஷ்யர்கள் எழுதி பதிவு செய்யப்பட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சாகித்யிக் பரிச்சை, இலக்கியத்தில் அறிமுகம். கபீர் கே ஹர் பத்மே அன்மோல் நிதிஹே. கபீருடைய ஒவ்வொரு வரியும் பார்த்தீங்கன்னா விலை மதிப்பற்ற பொக்கிஷம்ன்றாங்க. சாகித்யிக் புத்ரயின், அவர் இலக்கியத்தின் மைந்தன். ரச்சனாயிங்னா படைப்புகள். சாகி சபத் और ரமணி. இதுதான்ப்பா கபீர்தாஸோட கவி பரீட்சையை. தேங்க்யூ.